நாய் வேற அபாய ஒளியாக கொடுத்துருவாங்க. ஜாலியாக இல்லை போல நைட்டில் நான் கை அடிக்கிறாங்கண்ணா. டேய் புசுத்து கிளாப்டா. இவன் ஏன்னா கூட்டின்னு வரீங்க சின்ன பையனை கூட்டின்னு நீ அந்த மாதிரி சொல்லாதடா. அவன் டப்பு டப்புன்னு தட்டினா அப்படிதான் சொல்லணும். மலையாளத்தில் கை அடிக்கிறதுனா கிளாப்ஸ் தான். கிளாப்ஸ் நாய் குலைக்குது உள்ள. உள்ளே போகல இன்னும். யாராச்சும் இருக்கீங்களா? பயமாக போன உள்ள ஒருத்தனும் கோனே கொய்யே எம்பே. அவங்க எதுவுமே பேசவே மாட்டாங்க. சைலண்டாகவே தானே இருப்பானுங்க. நம்ம என்ன பேசுனாலும் சைலண்டாகவே தானே இருப்பானுங்க. காசு புரியுது. அது என்னன்னா நார்த் இந்தியன்ஸ்னு சொல்கிறாங்க சில பேர். சில பேர் வந்து அந்த சைனாக்காரன் மாதிரி இருப்பானுங்களே, அது என்ன ஒரு நேபாளிஸ் அந்த மாதிரியும் சொல்கிறாங்க. நாய்க்குட்டி கதறினே இருக்குது உள்ள. கதறுன்னு கத்துறது நான் உள்ள. தெரியலையே. நாய்க்கு தாச்சும் சொல்லுவாங்க. என்னடா புதுசு பில்ட்ட பேசினே இருக்கிறா உங்களுக்கு. நல்ல வர இருக்கு. புடி கொஞ்சம் ஃபோனு இந்த நேரத்தில் தேவைப்படும். ஃபோன் கேமரா விளையாடு. அங்கே பாரு அதே மைண்டில் இருக்காதுடா. ஆமாண்டா. யாராச்சும் இருக்கீங்களாங்க? யாராச்சும் உள்ள இருந்தீங்கன்னா குரல் கொடுக்குறீங்களா கொஞ்சம்? நாங்கள் யூடியூப்ல வீடியோ எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். தயவு செஞ்சு எங்களை எதுவும் அட்டாக் பண்ணணும்னு நினைக்காதீங்க. யாராச்சும் இருந்தீங்கன்னா உள்ள. நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன். இதோட சூடு ஒன்றும் ஆறல பாருங்க. இப்போதான் ஜஸ்ட்னும் அடிச்ச மாதிரி இருக்கு. ஆமாம் இது இடமே ஒரு வில்லங்கமான இடம் தான் போல. சந்தேகமே இல்லை. கேர்ஃபுல்லாக இருக்கும்னா முடிஞ்சிருக்கு. என்னோட கழுகு பாறையிலேருந்து எல்லாத்தையுமே நான் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். நம்ம அப்படியே அலசி பார்த்துட்டே போகலாம். காலில் பார்த்து வைக்கணும், ஸ்டெப்ஸு பார்த்து வைக்கணும். எங்கே என்ன பண்ணியிருக்கான்னு தெரியாதுண்ணா. ஓகே பார்த்தல எல்லாத்துக்கும் இப்போ கலாய்க்கிற. நாங்கள் உள்ளே வரும்போதே சில சத்தங்கள்லாம் கேட்டுச்சு அந்த பக்கமாக வரும்போது. பட் நாட் ஷுவர். நீ இதை கவனிக்கல. என் கழுகு பாடல நான் கண்டுபிடிச்சிட்டேன். இது மேலே உப்பு வச்சுருக்காங்க. உப்பு எதுக்கு வச்சுருக்காங்க மேலே? தெரியல. அதனால தான் அவங்களுக்கு சூடு சோறு அதிகமாக இருக்கும். நிறைய உப்பு மட்டுமே சாப்பிடுவானுங்க போல இருக்கு. எங்கே வச்சுருக்காங்க பாரு. சம்டைம்ஸ் இங்கே சமைச்சு கூட சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளும் சமைச்சு சாப்பிடாம சரி. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இன்னும் சில விஷயங்களும் நடக்கிறதா சொல்கிறாங்க. சீட்டு கட்டு விளையாடுறது, அதன் மூலிமா நிறைய சண்டைகள்லாம் வந்திருக்காங்க. கேங் ஃபைட் மாதிரிலாம் இந்த இடத்துல எக்கச்சக்கமான விஷயங்களும் சொல்கிறாங்க. அமானுஷ இடம்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்து இந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி சொல்லி ஏதோ ஒன்று தப்பாக பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. பட் சில பேர் ஒரு கும்பலே வாழ்கிறானுங்க நார்த் இந்தியன்ஸ். அவங்கள நாங்கள் பார்த்தே இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம எதை பார்க்க போகிறோம், எதை கேப்சர் பண்ண போகிறோம், எதுக்கிட்ட அடி வாங்க போகிறோன்னு தெரில. ஒரு சஸ்பென்ஸாக இருக்குது வைக்கிற ஒரு அடியும். பொறுமையாக வாங்கடா. சுற்றி பாருங்கள், இடம் பெருசாக இருக்குது. அதெல்லாம் ஐயோ எவ்வளோவா? நானும் அதை சொல்ல. ஏன்னா நீ சரி அங்கேயே இருங்க. நான் மட்டும் பார்த்து நான் பார்த்து அது கொள்ளரி மாதிரி இருக்குதுன்னா எங்கடா நாய்க்குட்டியா? இங்க இப்படி அவங்க கருப்பு கலர் நாய்க்குட்டி பார்த்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்துருங்க. இல்லை இது ஏதோ ஊற்றிருக்காங்க. பெயிண்ட் மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. எனக்கு தெரில.
சூப்பராக பார்த்துருக்கோம். இதோ இங்கே ஏதோ நான் பார்த்துட்டு இருக்கேன். இதோ இதோடா அச்சோ பத்தியா கியூட்டா இருக்கேடா, பயங்கரமா இருக்கேடா, அழகா டாபர்மேன் மாதிரி. நான் எனக்கு இது பார்த்ததுமே நம்ம தீரன் ஞாபகம் வந்துட்டானா? ஆமா தீரன் மாதிரியா இருக்கு பாரு. ஆமா உள்ளே போகிறான். சரி விடு, பயப்படுது, அது டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. நம்ம போகும்போது பிஸ்கெட் போட்டு போ. ஒருத்தன் பேர் ஜென்சிங், ஒருத்தன் பேர் ஆர்பிசி. மாசினி. அவனை கவனிச்சிங்களா? நம்ம லாஸ்ட் ஒருத்தர் வீடியோ எடுத்தோம், அவங்க அப்படியே வேற ஒரு பிராண்டாக இருந்துச்சு, ஃபுல்லாக டோட்டலாக இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்களா? எவனோ அங்கேருந்து பார்த்துட்டு ஓடனாண்டா. இப்போ நானும் பார்த்தேன். என்னன்னா அங்கே இங்கே ஒருத்தர் உட்காந்துட்டு இருந்தான். தூது அனுப்பிச்சு போகிறேன் நான் பார்த்துட்டு. தூதன் போனான். புறாவாடா அவனுங்க. இருட்டில் இருந்ததுனால சரியா தெரில மச்சான். பட் கண்டிப்பாக யாரும் அங்கேருந்து எகிரி குதிச்சு வந்தாங்க. டைல்ஸ் சொன்னீங்க. சரி இரு, பொறுமையாவா பையா. भैया हमारा पास भैया आप हिंदी हो? हिंदी है நீங்க? हिंदी தெரியுமா? தமிழ் தெரியுமா? ஆம்பளே பொம்பளை ஃபர்ஸ்ட் அது யாருன்னு அது? क्या बात है? क्या बात है? என்ன விஷயம் சொல்லு அப்படின்ற மாதிரி. அப்படின்னா? ஆமாடா. वो फ्लूटा हिंदी बोलते ना? भैया कैमरा सामने आ जाओ, कुछ बात करो. हम यहाँ पे अकेला नहीं आएगा, अभी बात करो, हमारा पास आओ. आपको कोई हेल्प चाहिए? मनी चाहिए तुमको? ஆனால் அவங்க ஒருத்தங்க மட்டும் இருக்க மாட்டாங்கன்னா 2-3 பேர் இருப்பாங்கன்னா. பொறுமையாவா, பொறுமையாக அவனுக்கு என்ன பண்ணுவானுன்னு யோசிக்க முடியாது நம்மளால. பயத்தை காட்டாத வெளியே. கத்தாதரா, கொஞ்ச நேரம் அமைதியாடுறா. ஹலோ டேய், என்னடா வேணும் உங்களுக்கு? நாங்கள் லோக்கல் ஆளுக்கு தான்டா, வெளியூர்ல இருந்து எங்களை பயமுத்துவீங்களா நீங்க? நாங்கள் பயப்படலாம் மாட்டோம். சுத்தம் பண்ண முன்னாடி வாடா மாதாச்சோத். ரைட்லண்ணா. டேய் ககான் ஜா ரே ஓ? எங்கே போகிறேன்னு கேட்டேன். ஹிந்தி. வா அப்படியே ஃபாலோ பண்ணி. ஜெகனா தனியெல்லாம் போகாத. புருஷன் பயந்த மாதிரிலாம் காட்டிக்காதுங்க, கொஞ்சம் தைரியமா இருங்க. இந்த பக்கம் ஒருத்தர் கிராஸ் பண்ணிட்டு போனாங்க, அவன் நோட் பண்ணுறான். இப்போ ஒருத்தன் போனான்ல, அவன் நாயை தூக்கின்னு போன மாதிரி பார்த்தனா? இந்த நாய்க்குட்டி எதுக்கு அவன் வளர்க்குறானுங்க? நான் பார்த்தேன், அந்த நாய் ஒரு குட்டி நாய் தூக்கின்னு போனானுங்க அவனுங்க. அங்கே உண்மையாக சொல்கிறேன், நான் பார்த்தேன். இல்லையா அவங்க நாய் தூளை போட்டு குழந்த மாதிரி தூளை போட்டு தூக்கின்னு போனான் அவன். நான் பார்த்தேனா? ஆனால் நம்ம ப்ரிகாஷனாக இருக்கணும். ஆமாண்டா. அடுத்து அவங்க அடுத்து என்ன பண்ணுவாங்க, அவனுக்கு அடுத்து என்ன பண்ணுவானுங்கன்னு தெரியாது. நீ நோட் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் தைரியமா இருங்க. நீ நோட் பண்ணி எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். ஃபுல்லாக பாட்டிலும் உடஞ்சிருக்கு. ஃபுல்லாக ட்ரிங்க்ஸில் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக அதில் என்ன பண்ணணும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. வா பொறுமையாக மூவ் பண்ணி பார்க்கலாம், அவசரமே பட தேவையில்ல. சுத்து போட்டுருவானுங்க ஈஸியாக. அதான் சொன்னான். இந்த பாரு புரியாம பாரு. எங்ககிட்டயும் ஆயுதம்லாம் இருக்கு. காட்டுவாசி தாயில் இருப்பானா? குச்சி ஷார்ப் பண்ணு, குட்டியே குச்சி ஷார்ப். கத்தாதடா புருஷோத். பார்க்கலாம். சுத்து போட்டானுங்கண்ணா அவனுங்க.
டேய் வணக்கான்ஸ். தமிழ் தெரிஞ்சிருக்கும்டா அவனுங்களுக்கு, தெரியாம இருக்கு. தெரியும். அரைக்குறையாச்சும் தெரிஞ்சிருக்கும். வந்து அடிக்கிறாங்க நம்மள. எங்க ஊருக்கு வந்து எங்கேயே பயமுத்துறீங்களா நீங்க? நாளைக்கு இந்த இடத்துல நீங்க இருக்க மாட்டீங்க, பாக்குறீங்களா? ஆமா. கொஞ்சம் காணாம போட்டுருவோம் நாங்க. சுத்தி இருக்கானுங்கடா, நிறைய பேர் இருக்கானுங்க, சுத்தி இருக்கானுங்க பில்டிங் சுத்தி. ஒத்த மாதிரி தான தெரியும். 3 பக்கம் சவுண்ட் பேர் இருக்கானுங்க அப்படியே சரசரன்னு. அவனுக்கு போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் வித்தியாசமா இருக்கு. ஏதோ பண்றான்டா கையில, ஏதோ நான் கையில அருவா வச்சுட்டு இருக்கானா? நான் அருவா வச்சுட்டு இருக்கேன் கையில. सामने आ जाओ भैया प्लीज. அங்க நிக்கிறானா? வா வா வா, தைரியமா வரலாம். நீங்க எங்களை பார்த்து ஏன் பயப்படுறீங்க? நாங்க தைரியமா தான் நின்று இருக்கோம். நீங்க இவ்வளவு பேர் இருந்தும் தைரியமா நின்று பேசுறோம். நீங்க ஏன் பயப்படுறீங்க எங்களை பார்த்து? எதாவது வேணுமா? எதாவது வேணுமா தல? இங்க வந்து நிக்கிறான். कोई चाहिए आपको? நான் வரேன், கிட்ட வரேன். ஆப்றாங்க. இங்க போறா. டேய். கோழி அடக்காங்க. எத்தனை பேர் இருக்கானுங்க? நான் நிறைய பேர் இருக்காங்க. நான் கையில கத்தி வச்சிட்டு இருக்கேன். நான் ஷார்ப்பா இருக்கு அருவா அது. டேய் இந்த பக்கம் லாக் பண்ணிட்டான். நான் இந்த பக்கம் பாத்துக்கறேன். சரி வா, நம்ம போலாம். அவனுங்க தான் வர மாட்டாங்க. நம்ம சைடு இருக்குமா? அங்கே போட்டுருவானுங்க. டேய் யானை தனியா போவாதீங்கடா, போடுவாங்கடா. டிக் போறான். அவன் கையில ஆசிட் வா வா, வேகமா வா. நாய் மாதிரி ஓடுறாங்க. நான் தாய்வழி மாதிரி வரானா? டேய் பிரெடேட்டர். ஆமா. இரும்பு மனிதன். கொட்டி எடுத்து போட்டு போவா. இன்னும் முன்னாடியா? போடா சேஃபா ஒரு இடத்துல. கத்தாத வரவா. நம்ம நடுவில் இருக்கிறதால அவனுக்கு ஃபுல்லா விசிபிளா தெரியும் நம்ம எங்க போனாலும். ரைட் ஆஃப் பண்ணு. இல்ல நம்ம நடுவில் லாக் ஆயிட்டா. அவனுக்கு சுத்தி பாக்குறதுனால ஈஸியா அவனால நம்மள அட்டாக் பண்ணி பயன்படுத்த முடியுது. லாஸ்ட் ஒருத்தர் உங்களை நோக்கி ஒன்னா வந்தீங்களா? அவன் தான் மெயின். கன்ஃபார்ம். ஏன்னா அவன் பயமே இல்லை. நம்ம 4 பேருக்கு ரொம்ப நேரம் வந்து கேஸ் ஆக்சுவலாக இப்போ நாங்கள் உள்ளே வந்துட்டோம். பில்டிங்கோட லாஸ்ட்டில் இருக்கும் அந்த பக்கம். ஹேண்ட் லைட் டிஸ்னடு பேசிக்காக நாங்கள் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் மூவ் பண்ணி பார்க்குறோம். அவங்க அந்த இடத்துல இருக்காங்க, என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுப்போம். அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் தெரிஞ்சால் மட்டுமே தான் நம்ம இந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ரொம்ப டேஞ்சராக தெரிஞ்சுதுன்னா நம்ம இங்கே இருக்கிற ஒரு நொடியும் ஆபத்து தான். கத்தியெல்லாம் வச்சுருக்காங்க, ரொம்ப ஆபத்து. எந்த நேரத்தில் எப்படி அவனுக்கு டிசிஷன் எடுப்பாங்கன்னு தெரியாது. ஏன்னா மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எதுவுமே இல்லை. லைட் டிஸ்னடு பொறுமையாக மூவ் பண்ணணும். ரொம்ப கத்தக்கூடாது, கத்தி பேசக்கூடாது. ஓகேவா? அவங்களோட இடத்த கண்டுபிடிக்கணும், அவங்கள ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குதுண்ணா. என்ன கையை விட்டுறாதரா? நான் கைவிட மாட்டேன், நீ கைவிடாத. சத்தியமா வாழ்க்கையில் கையை விட மாட்டேன். இல்லடா ஓடா. குட்டி इधर जाओ. ஒன்னாவே இருக்கு 3 பேரும். அக்கா லைட் எரியுது. அது லைட் எரியுது. எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பு.
மேலெல்லாம் கேட்குது, இப்படி மேலெல்லாம் கேட்குது. என்னடா ஓடுற? சைலன்ஸ். அமைதி, அமைதி, அமைதியோ அமைதி. வழி நாலா பக்கமும் இருக்கு. இல்லை, நம்ம எதுவும் தப்பாக கணக்கு பண்ணுறோம். நம்ம டார்ச் ஆஃப் பண்ண வரமாட்டான்னு நினைக்கிறோம். என்னடா கடைசியில் சைக்கிள் கூட கண்ணாமூச்சி விளையாடுற மாதிரி இருக்கிறாது. ஆமாண்ணா. போய் பார்த்து கீழே சொல்லு. கிட்ட வராங்கண்ணா. தமிழில் சொன்னாங்க பொருள் எடுத்து கிளியராக கேட்டுச்சுறானுங்க. பக்கத்துல இருந்து எங்கேயும் சொல்றாங்க. நான் போட்டு போகிறோம், பிரச்சனை ஆகிடும். சொன்னால் கேள்வி எதுவுமே வயசில் அனுபவிக்கல. போட்டாலும் பிரச்சனை ஆகிடும். உண்மை யாருமே தெரியாது. மோசமான இங்கே தான் எல்லாம் இருக்க மாதிரி தோணுது. சுற்றி எப்படி இருட்டி எப்படி போறான்னு தெரியல. ஏதோ பேசுறேன்ட்டாரு. எங்க போனாங்க தெரியல. எல்லாம் ஒரு மூலையில் போட்டாங்க. ஐயோ நெட்டர் பண்ண தச்சுறாங்க. லைட் என்ன ஆன் பண்ண? சூப்பரான ஆக்ஷன் தான். அவ்வளோதானே பசங்க எங்க இருக்கான்னு கண்டுபிடுறான். பசங்க எங்க இருக்கான்னு பாரு. பொருள் விட்டு டக்குன்னு டாக்ஸ் ஆயிட்டு வந்து சென்னை தான் ஃபாலோ பண்ணி வாங்கடா ஜெகன் ராகுல். இந்த பக்கம் நான் பிஸ்னஸ் ஜெகா ரெண்டு ஒண்ணு இங்க வா. சுத்தி ஓடி விடுறானுடா. இந்த இடத்துல இருக்கிறது அவனுக்கு துணி கூட விரும்பல. தொத்தி அடிக்கிறானுங்க. ஆனா அவனுங்க நம்மள ரொம்ப அட்டாக் பண்ணணும்னு நினைக்கல. பயமுத்தி இங்க இருந்து அனுப்ப தான் பாக்குறானுங்க. வரலாம் மறுபடியும். வெளியே வா. ராணுவத்துல இருந்து போயிட்டு பிளான் பண்ணிட்டு வரலாம். வெளியே அமைச்சா பிளான் பண்ணிட்டு வரலாம். அத்தை அவனுக்கு என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாது. இவ்வளோ பயமுத்தி நம்ம போகலாம். கண்டிப்பாக அடுத்து வேற என்ன பண்ணுறதுக்கு யோசிப்பானுங்க. டோட்டல் பாய் பையா. சாரி ஃபார் டிஸ்டர்பிங் யூ. பாய்.